மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் இந்த செங்கோட்டை தாலுகாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. வளம் அப்படிங்கிறத தாண்டி மனித வளமும் இருக்கிறது, நிலவளமும் இருக்கிறது, நீர்வளமும் இருக்கிறது. 3 வளங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு பகுதி தான் எங்களுடைய இந்த செங்கோட்டை. மழை மிகு பகுதிகளில் வரக்கூடிய இந்த செங்கோட்டையில் ஆண்டு முழுவதும் பசுமை நிரவி கிடக்கும். எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் வெள்ளாமையே கால்ட்டு தண்ணியை மிதித்து விட்ட வெள்ளாமை தான். பசுமை போர்த்தி கிடக்கக்கூடிய இந்த செங்கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது? தன்னுடைய பசுமையை இழந்து வருகிறது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து எங்கள் பகுதிக்கு வேலைக்கு வந்தாலும் யாரும் திரும்ப போக மாட்டாங்க. மேலகாலத்தில் ஒரு வீட்டை வாங்கி குடியேறிடுவாங்க. இது இயல்பு. திரிகுடராசப்ப கவிராயர் எங்களுடைய அந்த குற்றால குறவஞ்சியிலே பாடுகிறார். பொங்கு கரங்குளை வண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது கண்டில கண்படு மென்படு மென்றிடை தின்றாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே என்று சொல்லி குற்றால குறவஞ்சியிலே எங்களுடைய திரிகுடராசப்ப கவிராயர் பாடியது சும்மா கற்பனை வளமல்ல, நிஜத்தினுடைய உண்மை. கொடுத்து வைக்கணும் இந்த பகுதியில் பிறக்கிறதுக்கு. முதல்ல இவ்வளவு அழகான பகுதி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த அழகோடு இருக்கும் என்கிற கேள்வியும் எனக்கு முன்னால் எழுந்து நிற்கிறது. பசுமை பூத்து கிடக்கக்கூடிய இந்த நெல் வயல்கள் முன்னாலாம் முப்போகம், இப்போ இருபோகம். இதுவும் குறையலாம். இங்கே பாருங்க, விளைநிலங்களில் கம்பியை போட்டு வச்சுட்டான். நஞ்சை புஞ்சையாக மாறி மானாவாரியாக மாறி கடைசியில் என்ன செய்யும்? பிளாட்டாக மாறிடும். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாருடா? நஞ்சையை புஞ்சையாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாருடா? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த வளமை, இந்த பசுமை, இந்த செழுமை நீடிக்க வேண்டும் என்று சொல்லி இயற்கையை முதலில் பிரார்த்திக்கிறேன், இறைவன்களை பின்னால் பிரார்த்திக்கிறேன். நன்றி.